வந்து ரொம்ப பயந்து போகிறாங்க. அதனால விஜய் வந்து எப்படி தேத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் வந்து, "என்ன காவேரி நீ இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? இதெல்லாம் பயமே கிடையாது. தேவையில்லாததெல்லாம் வந்து நெட்டில் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருப்பியா காவேரி? இதெல்லாம் பார்த்தா பின்ன பயந்தான் உனக்கு தோணும். இதெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்காத" அப்படின்றாரு. "என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நம்ம குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது காவேரி. ஏன்னா நீ வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்களா அந்த டைமில்? ரொம்ப சோர்வாக இருப்பாங்களா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது காவேரி. நம்ம குழந்தையும் சேஃபாக இருக்கும். நீ கவலைப்படாமல் இரு" அப்படின்னு காவேரி அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க விஜயும் வந்து அப்படி தட்டி கொடுக்குறாரு. சொன்னால் கேளு காவேரி, புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு. சரிங்க அப்படின்னு, நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து குழந்தைய காப்பாற்ற முடியும். நீ தைரியமாக இருப்பியா சொல்லு அப்படின்னா, தைரியமாக இருப்பல்ல, குழந்தைக்கு தான் ஆகாமல் பார்த்துப்பல்ல, கண்டிப்பாங்க அப்படின்றாங்க. இதுதான் என் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அடுத்து வந்து இரு காவேரி அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து காவேரியோட அத்தை பார்த்துடுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. ஓடி வந்து ஒழிஞ்சிக்கிறாரு. உடனே அவங்க அத்தை இல்லை, ஐயோ எவனோ ஒருத்தன் போயிட்டானே காவேரி ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிட்றாங்க. சாரதா ஓடி வராங்க. என்னாச்சு வந்து மதனி அப்படின்னோடனே, எவனோ ஒருத்தன் வந்தான், நேராக வந்து நம்ம காவேரி ரூமுக்கு தான் போனான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் காவேரி ரூமில் பார்க்கலாம். 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னா, உங்கள் அத்தை பார்த்துறாங்க. ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடுமே, சரி கதை பின்னாடி ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒளிய வச்சுறாங்க. அவங்க அத்தையும் அவங்க அம்மாவும் சேர்த்து எல்லாமே வீட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கடி போனாவன் அப்படின்னு. யாருமா, யாரும் இங்கே வரலம்மா, வந்தா எனக்கு தெரியாதம்மா. இல்லடி இவன் அவங்க தான் வந்தான், நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அத்தை நீ பார்த்துடுறது கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், ஏதோ ஒரு காற்று தான் வந்திருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஐயோ என்னடி சொல்கிற? ஆமாம் அத்தை, போய் முதல்ல உனக்கு வேப்பில் அடிக்கணும் அத்தை, இல்லைன்னா அவ்வளோதான். என்னடி நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா அப்படி தான்மா நடக்கும். என்ன உண்மையிலேயே வந்து மதுரை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்த மாதிரி தானே இருந்துச்சு. பார்த்தீங்களா? பார்த்தேன்றீங்க, இப்போ பார்த்த மாதிரி இருந்தீங்கன்றீங்க, அப்போ கண்டிப்பாக அதுதான். ஐயோ நான் வரலப்பா அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. மதனி அப்படி சொல்லி பின்னாடியே வந்து போகிறாங்க சாரதா. அப்பாடா நல்ல காலம் தப்பிச்சாங்க அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க 2 பேரும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரே வெக்கையாக இருக்கும்போது நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதனால் விஜய் கூட்டின்னு போயிட்டு வெளியே உட்கார வச்சு காத்தோட்டமாக வந்து காவேரி கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. உண்மையிலேயே வெளியே வந்து சில்னஸாக இருக்குங்க. இங்கே பாரு காவேரி, நைட்டெல்லாம் நம்ம அங்கே படுக்க வேணாம், வெளியவே வந்து படுத்துக்கலாம். ஏன்னா வெளியே தான் காத்தோட்டமாக இருக்குது, இந்த மாதிரி இடத்துல தான் நீ இருக்கணும், அப்போ தான் உடம்பு சீக்கிரமாகவே குணமாகும் காவேரி. வெளிக்காற்று பட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காவேரி. நான் நிறைய நெட்லலாம் பார்த்துட்டேன் அப்படின்னு. என்ன மட்டும் நெட்டில் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்றாங்க. காவேரி நல்ல விஷயத்துக்கு பார்க்கலாம், ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு பார்க்காம இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, புரியுதா? ஏன்னா எல்லா விஷயமும் நல்லதும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும், ஆனால் நம்ம எது பார்க்குறோம் அதுதான் முக்கியம். தேடி போய் கெட்டது பார்த்தா கெட்டது தான் நம்ம மனசில் பதியும். ஆனால் தேடி போய் நல்லது பாரு, கண்டிப்பாக நல்ல விஷயம். இப்படிங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் வருது காவேரி தானா அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக வந்து அந்த நைட் வந்து பொழுது வந்து அவ்வளோ அழகாக வந்து அப்படியே வந்து தூங்கிட்டே வந்து கழிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்தோடனே காவேரி வந்து விஜய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காவேரி பொழுது விடிஞ்சு சிவாவா உள்ள, ஐயோ பொழுது விடிஞ்சா, எங்கள் அம்மா இப்போ தான் வருவாங்களே, நல்லா காலேஜோ வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறாங்க காவேரி. பின்னாடி விஜயம் ஓடி போயிடுறாரு. அடுத்து வந்து உள்ளே போயிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா வராங்க. நல்லா காலங்க தப்பிச்சிட்டோம், இல்லை நம்ம நல்லா மாட்டியிருப்போம்ல. ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி இங்கே காட்டு அப்படின்னா முகத்தை பார்த்தோன்னே 1 2 தான் இருக்குது. என்ன காவேரி நேற்று நைட்டு அவ்வளோ இருந்தது, இப்போ 1 2 தான் இருக்குது, சில்னஸில் இருந்ததால் பார்த்தியா உனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஏசி வாங்கி போடுறேன்னு சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்டேன். ஏங்க ஏசி வந்து ஹீட்டுங்க, ஆனால் இதுவே வெளிக்காற்று தானே இது ஆற்றிருக்கு அப்படின்னோடனே, சூப்பர் காவேரி நல்லா குறைஞ்சிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து சரிங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. காவேரி உனக்கு என்னடி இப்படி நல்லா குறைஞ்சிருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க.